இன்றைக்கி பஞ்சாப் ஸ்டைல் ராஜ்மா சாவல் அண்ட் ஜீரா ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ராஜ்மா சாவல் செஞ்சிடலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகணுதோ அதில் ஒரு பிரியாணியில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சது நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி தாளித்து விட்டுறலாம். இப்போது 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா தாளிச்சிடலாம். இப்போ நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போது மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், சீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, கடைசியாக மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். மசாலா ப்ளஸ் டொமேட்டோ பியூரியோட பச்சை வாசம் போய் மசாலா நல்லா கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ராஜ்மா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் ராஜ்மாவை வந்துட்டு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு 7 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா குறைஞ்சி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி கைகளுக்கு நடுவில் வச்சு கசக்கி அதையும் சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி இலை, பட்டர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ராஜ்மா சாவல் ரெடி. இப்போ நம்ம ஜீரா ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. கீ நல்லா உருகனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போது அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லிட் போட்டு நல்லா ரைஸை வேக வச்சு எடுத்துடலாம். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரைஸ் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா நம்மளோட ஜீரா ரைஸ் ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டின்னருக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஆப்டான ரெசிபி. எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெரைட்டியாக ட்ரை பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.